ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ராஸ் கிச்சன் அண்ட் லாக். இன்றைக்கி நம்ம மித்ராஸ் கிச்சனில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தா கருணக்கிழங்கு ஃப்ரை பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் 1/2 kg கருணக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தோல் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம ஒரு 5 minutes வந்துட்டு சுடு தண்ணியில் குக் பண்ணணும். அதுக்கு வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கிழங்கு போட்டுட்டு 5 minutes வெந்தால் போதும். ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. லைட்டாக கலரி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம மசாலாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் அப்படின்னா தனியா பவுடர் வந்துட்டு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த பவுடர் பார்த்திங்கன்னா ஜீரகமும் பெப்பரும் சேர்ந்து ஈக்குவல் குவான்டிட்டியில் நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் வந்து 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர். இது வந்து நான் கலருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் இதை வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இப்போ கிழங்கு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இது வந்து எடுத்து இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு இப்படி லைட்டாக குத்தி பார்த்தோன்னா உடையும். கொஞ்சம் நேரம் 5 minutes வந்தால் போதும். இதுக்கப்புறம் நம்ம வேக விட்டோன்னா குழஞ்சிடும். இது மாதிரி உடஞ்ச ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 5 minutes ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 5 minutes வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து தோசை தவா ஸ்டவ்வில் வச்சுட்டு தோசை தவா சூடு ஆகிற வரைக்கும் நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சா போதும். இது வந்து அயனு, அதனால நான் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஆஃப் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நம்ம தோசை தவாக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ அது மேலே ஆயில் போட்டுட்டு ஃபுல்லாக எல்லா ஸ்லைஸையும் எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நம்ம தோசை தவா ஃபுல்லாகவே வச்சுக்கலாம். ஃபுல்லாக வைக்கும்போது பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்கிறது வந்துட்டு லைட்டாக கருகிறதுக்கு பார்க்கும். ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக வச்ச உடனே சென்டரில் இருக்கிறத வந்து திருப்பி போடுறதுக்கு இது பண்ணணும். ஏன்னா டைம் எடுக்கிறதால அது கருகிறதுக்கு பார்க்கும். அதுக்காக நம்ம வந்துட்டு லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம். இது வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிடலாம். இது வந்து சைட் டிஷ் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், இல்லை வெரைட்டி ரைஸ், எல்லா ரைஸுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் வெறும் இதை கூட எடுத்து சாப்பிட்ருவாங்க. ஃபுல்லாக வச்சதுக்கப்புறமா நம்ம ஆயில் வந்து மேலே கொஞ்சம் போட்டுக்கலாம். ஃபுல்லாக வச்சாச்சு. இப்போ நம்ம மேலே லைட்டாக ஆயில் விட்டுக்கலாம். நம்ம ஆயில் போடும்போது அது குக் ஆகிறதுக்கு வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டோம். திருப்பி போட்டதுக்கப்புறம் லைட்டாக ஆயில் போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம பவுலில் எடுத்து போட்டுக்கலாம்.
ரொம்ப வந்துட்டு சில பேர் வந்து ஃப்ரை ஆகிட்டு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படின்னா கல்லுலேயே கூட வச்சுருக்கலாம். வேணாம் அப்படின்றவங்க நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜுக்கு ஃப்ரை ஆனால் போதும். கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரசித்து சமைச்சு கொடுங்க, ரசித்து சாப்பிடுவாங்க. ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.